நகாப்பழம் சீசன் வந்துச்சுன்னா வர வழியில நகாப்பழம் காலையிலேயே ஒரு மரத்துல இருந்து நகாப்பழம் குடிச்சுங்க ஸ்கூல்ல. செம டேஸ்ட்டுங்க. ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திசரோ. இன்னைக்கு வந்துட்டு ஒரு கோவில் விளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து இப்போ பொள்ளாச்சியில் இருக்க ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது என்ன கோயில் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சொல்ல நீ சார். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு தான். ஏன்னா அங்க நம்ம வீட்லயே இருந்து சாமி கும்பிட்டு இருந்திருப்போம், ஏதாவது கோயிலுக்கு கூட போயிருந்திருப்போம். இங்க வந்து சாமி இருக்கும் இல்லையா, சரி கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். எந்த கோயில் சபி? எனக்கு செஞ்சேரி மலைங்க. செஞ்சேரி மலைங்க. எங்க இருக்கு தம்பி அது? அது வந்து மைக்குடு செஞ்சேரி மலை முருகர் கோயில் தாங்க. இந்த கோயில் வந்து மேக்சிமம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க செஞ்சேரி மலை கோயில் முருகர் கோயிலை பத்தி. செஞ்சேரி மலை சோகங்க, கூமாம்பட்டி என்னங்க, செஞ்சேரி மலை சோகங்க. எப்படி சொல்றான் பாருங்க. அதான் நல்லா இருக்குங்களாமா அந்த கோயிலு. தங்கச்சி வந்து போயிருக்கா, அதனால சொன்னா. நாங்க இங்க கிணத்த கடவுள முருகர் கோயில் இருக்குல்ல, அதுக்கு போலான்னு பார்த்துட்டோம். இல்ல இது இந்த கோயிலுக்கு போடுங்க, இந்த கோயில் நல்லா இருக்கும் போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா சரி போலாம் அப்படின்ட்டு. இப்போ ஈவினிங் வந்து 6 மணி இப்போ வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். நகாப்பழம் சீசன் வந்துச்சுன்னா வர வழியில நகாப்பழம் காலையிலேயே ஒரு மரத்துல இருந்து நகாப்பழம் குடிச்சுங்க ஸ்கூல்ல. செம டேஸ்ட்டுங்க. பொள்ளாச்சினா பொள்ளாச்சிங்க, பொள்ளாச்சி ஊட்டி மாடிங்க. வாங்க கூமாம்பட்டி ஊடு, நம்மள பொள்ளாச்சிக்குள்ளே சூப்பரா இருக்குங்க. பொள்ளாச்சி தண்ணி தேன் மாதிரி இருக்குங்க, தேன். வாங்க பையன் சொல்றது கரெக்ட்டுங்க, வாங்க. அளவுக்கு சொல்றான் பாத்தீங்களா? இதெல்லாம் அவனா ஓனா நல்லா பேசுவாங்க, நல்லாங்க. நல்லா பேசுவான், நல்லா கோல்டுங்க பையன். அதனாலே உனக்கு உடம்பு சரியில்லை போகுது. கூமாம்பட்டி நான் ஃபேமஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் ஃபேமஸ் பண்றேங்க பொள்ளாச்சி என்னன்னு. போடு அனீஸ். ஜீனியஸ். அடுத்தது வந்து கூமாவட்டி ப்ரோக்கு அப்புறம் அனீஸ். அனீஸ் பொள்ளாச்சி அனீஸ். பொள்ளாச்சி அனீஸ் நல்ல போல்டுங்க. அதனாலே உனக்கு உடம்பு சரியில்லாம போகுதுங்க. நைய நைய நைன்னு நல்ல பயங்கரமா டேலண்டடா யோசிப்பான், டேலண்டடா பேசுவான். ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அந்த விஷயத்த சொல்லுவான். ஸோ அதனாலதான் பையனுக்கு இப்படி உடம்பு இல்லாம போகுது. ஏப்பா எஸ் 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 ஜாலியா கிளம்பிட்டாரு. அவனே ஷர்ட் எடுத்து, அவனே பேண்ட் போட்டு, அவனே அந்த சந்தனம் வச்சுட்டு கிளம்பிட்டான். எப்படிங்க? எங்க அம்மா ஒரு லோஷன் போடும், அந்த எடுத்து கொடுங்க, அது போட்டாதான் ஃபேஸ்க்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் போட்டுட்டு அவன் கிளம்புறான் பாத்துக்குங்க எப்படின்ட்டு. சரி ஓகே, போலாமா? போலாம் போலாம் போலாம். வழியா வந்தது இல்ல செஞ்சேரி மலைக்குல, தாராவத்துல இருந்து வந்திருக்கேன். கோயில் எல்லாம் நாளைக்கு நீக்கி இருக்குமா சபி? கோயில் நீக்கி இருக்குமா? அங்க போயிட்டு வந்தா இதுதாங்க பக்கம். இது வந்துட்டு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் செஞ்சேரி மலை என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. அழகா இருக்குல்ல அனீஸே? ஸ்டார்ட். சிவன் மலை மாதிரியே இருக்கு பாத்தியா? இல்ல ரோட் கொஞ்சம் குறுகலா இருக்கு. குறுகலா இருக்கு. ஏத்தானா சரிப்பா, அதை விட ஏத்தம் தெரியுதா? ஏன் அனீஸே? சரிப்பா, நிறைய வளைவு இருக்கும். ஆமா, அங்க ஒரு வளைவா இருக்கு பாரு. பாத்துதான் போணும், பெண்ட் இருக்குல. ஏய், இது அதோட ஹைட் சிவன் மலை விட. ஆமா மாமா, வா நட்ட குத்துல இருக்கு பாரு. ஐயோ நீ எங்க வந்துட்டு எங்க சாப்பிட வாங்கி போறேன்னு பக்கம். பக்கம் அண்ணா போறேன். கார் பார்க்கிங்கா? கார் பார்க்கிங்.
குளிர்றதுக்கு தூக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லையா அனீஸ்? அனீஸ் பார்க்கிங் 20 ரூபா. அனீஸ் இந்த மலைக்கு எத்தனை தடவை வந்திருக்க? அங்கே மாதிரி சொல்லு. 2 டைம் வந்திருக்கானா? சூப்பராக இருக்குல்ல? மூலூர் தெரியுதான்னு பாருங்க. மூலூர்லாம் தெரியாது நீவ. எங்க ஆள் ஏத்தி கிழமை இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு, அது செஞ்சேரி மலைக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஆல்ரெடி செஞ்சேரி மலைக்கு நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனால் மேலே மலை மேலே சாமி கும்பிட்டதில்லை. ஸோ இன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். செருப்பு பத்திரமா. ஆமாம், டைம் போட்டிருக்கு பாருங்க, நடை திருப்பு. இதெல்லாம் இந்த டைமிங்கில் வந்தால் மட்டும் நல்லா உச்சிக்கால பூஜை. ஆமாம். நம்ம ஊர் போகிற வழிங்க ஸ்பின் மில்ல இருக்கிற சுத்தமில்ல, நம்ம ஊர் போகிற வழியில் இந்த ஃபேன் சுத்தமில்ல, அந்த ஃபேன் தெரியுதா? கரண்ட் விட்டு விட்டு அடிக்கிறது. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். கோயிலுக்குள்ள வழக்கம் போல் நம்ம வீடியோ அவளுக்கு தெரியலையாட்டுக்கு எல்லா நாளும் வரோம். சூப்பர் சாமி தரிசனம், சூப்பர், மிக சிறப்பு. ஆமாம். பூ பாருங்க, எங்க காணுங்க, எங்க போனாங்க அவங்க தான்? இங்கே பின்னாடி போகிறதாமா? சுற்றி வரலாமா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கனால எந்த சாமி எங்கே போய் கும்பிட்றதுன்னு தெரில. அனிஸ் வா போலாம். கிளைமேட் வேறு ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக கூலிங்காக. மணி 7 மணி ஆகுது கரெக்டாக. சாமி கும்பிட்டோம். செம்ம கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கு. சிவன் மாதிரின்னு சொன்னீங்க, ஆனால் சிவன் மலை வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. இது குட்டியான மலை தான், ஆனால் நல்லா ஏத்தமாக இருக்கு, நல்லா ஹைட்டு. ரொம்ப சந்தோஷம். செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ரொம்ப எல்லா செவ்வாய்க்கிழமையும் கிடைக்கும். இல்லை, திடீர்னு இன்னைக்கு வந்து வீட்டில் சாமி கும்பிடுறதுக்கு முடியல, அதனால வந்து இந்த செவ்வாய்க்கிழமை வந்து இந்த டயத்துல இந்த நாளில் நாங்கள் வந்து செஞ்சேரி மலை முருகர் தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான், வேற எது. பட் இது எந்த ஒரு பிளானுமே கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக பிளானே கிடையாது. சடனாக வந்து எங்களுக்கு நடந்த ஒரு அதிசயம் தான் சொல்லுவோம். ஆமா, ஊருக்கு போலான்னு கிளம்பணும். ஆமா, எதுவுமே பிளானோட நடக்கல, அப்படியே திடீர்னு நடக்குது. சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நினச்சிட்டே இருந்தேன் திருவிளையாடல் சொல்கிறாங்கல்ல, இல்லை நினச்சிட்டே இருந்தேன் சாமி கும்பிடலே இன்னைக்கு, வீட்டில் சாமி கும்பிட்டுருப்போமே, கும்பிடல இங்கே இருந்துட்டு கும்பிடமுல்லையே நினச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே நீ இங்கே வந்துடுவியா அப்படின்னு இங்கே வந்துட்டோம். ஆமாம், அரோகரா. யார் ஃபேமஸ்? இப்போ சொல் கைஸ். இப்போ நாங்கள் கோயிலில் சாமியில் முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஒரு 2 சுத்து தான் மாமா. ஆமா, மொட்டடைனா காரப்பொடி இருப்பாரு. மொட்டடையாமா? அது வித்தியாசம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அண்ணா நேத்தே போட்டு கொடுத்தாரு. எனக்கு இப்போ காரப்பொரி வேணும். மொட்டடை, மொட்டடை. நாங்க மூலனூருங்க. மூலனூர். தாராபுரம் மூலனூர். கரூர் பக்கம் தானே? அங்கதான். சாமி அப்படியே ஃபேமஸ் ஆனது அது. தட்டோட செட்டு கரூர் ஃபேமஸ் இல்ல, அதான சொல்றாரு. அங்கிட்ட வந்து நீங்க கேக்குறீங்க. மொட்டக்கரை என்னன்னு தெரியாம. இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா மரவள்ளி கிழங்கு மிக்சிங். அது எனக்கு ஒரு ஃபேவரெட்டு, அதான் அது வாங்கியிருக்கேன். அண்ணா அதான் போட்டுட்ருக்காரு. இந்த முட்டையில வச்சு கொடுத்துருங்கண்ணா. போட்டு இந்த கரம் ஸ்டால் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி திருப்பூர் ரோட்டில், பல்லடம் ரோட்டில் இருக்கிற கரம் ஸ்டால், கோட்டாம்பட்டியில் இருக்கிற. என்ன நம்ம மூலூர் தான் இந்த மாதிரி ஒரு கடை இல்லை. ஒன்றும் இருக்காது நம்ம ஊரில். எல்லாம் இருக்கு, அது இந்த கடை இல்லை. இந்த கரம் ஸ்டால் கடை மட்டும் இருக்காதுங்கிற. எப்போ ஆரம்பித்தாலும் வந்தால் உடனே எஸ்கேப். அந்த கடை மட்டும் நம்மளுக்கு நினைக்க மாட்டேங்குது. மரவள்ளி கிழங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. சூப்பராக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு கோயிலுக்கு போகிறப்போ எப்படி இருக்கும் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம், சாப்பிட்டு
அந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். Yes, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களுக்கு உங்கள் கார்த்தி சரோ பாய்.